டேய் சிராஜ் நல்லா பந்து போடு வா வா. சிராஜ கொஞ்சம் திருப்பி ஸ்விங் போட்டு இப்படி எடுத்து நோபால். நோபாலா? எதுக்குடா நோபால்? பின்ன 12 பிளேயர் உள்ள நிக்கிறாங்க. இங்க பாரு ஜெர்சியே போட உள்ள நின்னுட்டு இருக்காங்க. டேய் அவர் எங்க கோச்டா. கோச்னே இருக்கிற உள்ள நிக்கிறான். வெளில போய் நிக்க சொல்றா. வெளியில போய் நில்லுங்களா. இப்படி பண்ண கூடாது. ஆமா நோபால் காமிங்க. ஏய் யாரோ மூஞ்சி மேல கை வச்சிட்டு போறா. கத்துறீங்க திருப்பி வந்துரும். அமைதியா இருங்க. டேய் சிராஜ் பந்த போடுறா வாடா. சிராஜ் இருக்கான்ல. ஆமா பவுலிங் போடும்போது ஏங்க கல்லுல எடுத்து அடிக்காதீங்க சொல்றத கேக்குறேன். ஏய் நோபால் எதுக்கு மறுபடியும் நோபால்? பின்ன விளையாண்டுட்டு இருக்கும்போது அவன் கூட நின்னு பேசிக்கிட்டு தான் நோபால் கொடுக்காம என்ன பண்ணுவாங்க? அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரா? அது என்ன உள்ள வந்து கொடுக்குறான்? நீங்க வெளியில போங்க. இது அம்பையர் பண்ணீங்க. ஆமா மறுபடியும் அந்த நோபால் இப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆக்சுவலா அந்த நோபால் ஏய் என்னடா மறுபடியும் கை வச்சிட்டு போறா. வேற மாதிரி போட்டுவா. சரி வாங்க விளையாடலாம் வாங்க. ஒரு வேலை எப்படியோ நகராவோட கோச்சிங்ல ஜெயிச்சிட்டீங்க. நடந்து நெக்ராவோட கோச்சிங்ல ஜெயிச்சோமா? என்னடா யார பார்த்தாலும் நெக்ராவால தான் ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் தான்டா கேப்டன். இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாதுடா. அவர் முடிவு எடுக்கறாரு. அவ்வளவுதான் மாத்திரை கிடைச்சதா? அது இல்லைங்க. இங்க பாருங்க இது வந்து லூஸ் மோஷன் டேப்லெட். இத போட்டோம்னா 2 மணி நேரத்துக்கு பாத்ரூம்ல இருந்து வெளிய வர முடியாது. அப்புறம் இது பாருங்க மயக்க மாத்திரை. இத போட்டோம்னா 3 மணி நேரத்துக்கு மயக்கத்துல இருந்து எழுந்திருக்க முடியாது. யார் என்ன சொன்னாலும் இந்த மாதிரி விபரீதமான முடிவுலாம் எடுக்க கூடாது. அடுத்த மேட்ச் பாத்துக்கலாம் உன் பேர் வரும். மாத்திரை எனக்கு இல்லடா. எனக்கு போறதுக்குடா. என்ன சொல்ற? எனக்கு ஏன்டா? கஷ்டப்பட்டு கேப்டன்ஷிப் பண்ணி நான் ஜெயிச்சா நெஹ்ரா வந்து பேட்டிங் டிப்ஸ் கொடுத்தாரு. அதனால தான் ஈட்டி ஜெயிச்சிச்சு. பவுலிங் டிப்ஸ் கொடுத்தாரு. அதனால தான் குஜராத் ஜெயிச்சிச்சுன்னு சொல்றாங்களே தவிர என்னால ஜெயிச்சதுன்னு ஒருத்தரும் சொல்ல மாட்டானுங்க. அதனால தான் இன்னைக்கு இந்த முடிவு எடுத்துருக்கேன். ஏய் விர்ரா நான் சொல்றேன்டா. உன்னால தான்டா நீ ஜெயிச்சது. ஒருத்தனாவது சொல்றீங்க என்னால தான் ஜெயிச்சதுன்னு. அடிச்ச பேட்டிங் 90 நாள தானே ஜெயிச்சது. அப்ப கூட ஏன் கேப்டன்சியால தான் ஜெயிச்சதுன்னு சொல்ல மாட்டல்ல. நீ என்னைக்குடா கேப்டன்சி பண்ணிருக்க? இல்ல நான் தானே பண்றேன். இது என்னது? இது கால். அது இருக்கிறதுனால தானே இங்கிட்ட ஓடி வந்துட்டு இருக்கீங்க. இனிமே இதுக்கப்புறம் பாடுறா.